வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான கதை. சமூகத்தோட கடைசி படியில அதல பாதாளத்துல இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஞானம் பெத்த குருவா மாற முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நம்ப முடியாத மாற்றத்தை பத்தி தான் ஞானபீட விருது வாங்கின ஜெயகாந்தனோட குருபீடம் சிறுகதை பேசுது. வாங்க அந்த கதையோட ஆழத்துக்குள்ள போய் பார்க்கலாம். கதையோட தொடக்கமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பாருங்க. அவன் சாக்கடையில் மேய்கிற பன்றியைப் போல் திரிந்தான். இந்த ஒரு வரியில ஜெயகாந்தன் அந்த மனுஷனோட முழு வாழ்க்கையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. இது வெறும் ஏழ்மை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு நிலை. சரி, முதல்ல நம்ம கதாநாயகனோட நிலைய புரிஞ்சுக்கலாம். அவன் ஒரு தெருவோர மனிதன். அவன் தாமசம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில முழுசா மூழ்கி போயிருக்கான். அப்போ தாமசம்னா என்ன? அது வெறும் சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு விதமான மந்த நிலை, ஒரு அறியாமை. அதாவது தான் எவ்வளோ கேவலமான நிலையில இருக்குங்கிறதையே உணர முடியாத ஒரு நிலை. நம்ம கதாநாயகன் இந்த மனநிலையில தான் சிக்கியிருக்கான். இதனால தான் அவனால தான் வாழ்க்கைய மாத்திக்கணும்னு ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்க முடியல. அவனோட ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. மத்தவங்க சாப்பிட்றத பசியோட வெறிச்சு பாக்குறது, கோயில் திண்ணையில இருக்கிற அழுக்குலயே படுத்து தூங்குறது, கீழே கிடக்கிற பீடு துண்டை எடுத்து பத்த வைக்கிறது, குளிக்கிற பெண்களை காமத்தோட பாக்குறது. இதையெல்லாம் பார்த்து மக்கள் அவனை அருவருப்போட விரட்டி அடிச்சாங்க. ஆனா அவனுக்கு அது கூட உரைக்கல. இப்படி போயிட்டு இருந்த அவன் வாழ்க்கையில ஒரு நாள் காலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சீடன் குருவை தேடி வர்றான். காலையில கண்ணுல இருந்த பீழைய தொடச்சிட்டு கண்ணை திறக்கிறான். பார்த்தா ஒருத்தன் அவன் முன்னாடி 2 கையையும் கூப்பு அவ்வளவு பக்தியோட நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நம்மள போய் யாராவது இப்படி கும்பிடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். யார் இவன்? ஏன் என்னை கும்பிடுறான்? ஒருவேளை இவனுக்கு பைத்தியமா இருக்குமோ? இதுதான் அவன் மனசுல ஓடுன முதல் கேள்வி. ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் அவநம்பிக்கை. ஆனா வந்தவனும் தயவு செஞ்சு என்ன உங்க சீடனா ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சுறான். யோசிச்சு பாருங்க, மத்தவங்கெல்லாம் ஒரு கைசடையா பார்க்குற ஒரு ஒருத்தனுக்குள்ள இவன் ஒரு மகாகுருவை பார்க்கறான். இந்த ஒரே வேண்டுகோள் தான் கதையோட மொத்த போக்கையுமே மாத்தி போடுது. சரி, இந்த திடீர் வாய்ப்பை நம்ம ஆள் எப்படி பயன்படுத்திக்க போறான்? அவன் மனசுக்குள்ள ஒரு திட்டம் உருவாகுது. குரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே தன் புது அதிகாரத்தை பரிசோதிக்கிறான். சரி, இப்ப எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வான்னு சொல்றான். அவ்வளவுதான், அவனோட ஏமாத்த வேலை ஆரம்பிச்சிடுச்சு. அவன் பார்வையில அந்த சீடன் ஒரு ஆன்மீகவாதி இல்ல, தனக்கு சோறு போட வந்த ஒரு ஆள். அவ்வளவுதான். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளானே ஓடுது. இந்த சீடனை வச்சு இனிமே நம்ம அலைய வேண்டாம், பிச்சை எடுக்க வேண்டாம், இவங்கிட்டயே சாப்பாடு டீ எல்லாம் வாங்கிடலாம். இவனை நம்ப வைக்கிறதுக்காக ஏதாச்சும் தத்துவம் மாதிரி உளறிவிடலாம். இந்த பைத்தியக்காரனோட பக்தியை வச்சு நாம ராஜ வாழ்க்கை வாழலாம்னு கனவு காண்றான். ஆனா அவன் போட்ட கணக்கு தப்பாகுது. இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம். அந்த சீடனோட உண்மையான பக்தி இவன் வாழ்க்கையில இவன் விரும்பாத ஒரு ஒழுக்கத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. யோசிச்சு பாருங்க, காலையில எந்திரிச்சதும் மரியாதையா டீயும் பீடியும் அவன் கைக்கு வருது. அப்புறம் ஆத்துக்கு கூட்டிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி சுத்தமான துணியை கொடுக்கறான். நேரத்துக்கு சுவையான கோயில் சாப்பாடு, அதுவும் அவ்வளோ பக்தியோட பரிமாறப்படுது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவனுக்கு புதுசு. இந்த புதுப்பழக்கம் அவனையே அறியாம அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்கும். குருங்கிற நடிப்பை மெயின்டைன் பண்ணணுமே, அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் உளர ஆரம்பிக்கிறான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவன் வாயில இருந்து வாழ்க்கை, பசி, சுத்தம் பத்தின ஆழமான வார்த்தைகள் வருது. அதை கேட்டு அவனுக்கே ஒரே திகைப்பு. எப்படி நம்ம வாயில இருந்து இதெல்லாம் வருதுன்னு குழம்பி போறான். நாட்கள் போக போக அவனோட நடிப்பு நிஜமாக ஆரம்பிக்குது. மத்தவங்களும் அவனை ஒரு குருவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒரு நடுராத்திரியில அவனுக்குள்ள ஒரு பெரிய ஞானோதயம் ஏற்படுது. யார் உண்மையான குருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்குது. ஒரு கனவு மாதிரி அவனுக்குள்ள ஒரு குரல் கேக்குது. உனக்கு ஷீடனா வந்திருக்கானே, அவன்தான் உண்மையான குரு. உனக்கு கத்து கொடுக்கறதுக்காகவே அவன் ஷீடனா வந்திருக்கான். பாத்தீங்களா, ரோல்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இவன் குரு இல்ல, இவன் தான் ஷீடன். பாடம் கத்துக்கிட்டதை இவன் தான். அப்பதான் அவனுக்கு புரியுது, கற்றுத்தருபவன் குரு, கற்றுக்கொள்பவன் சீடன். எவ்வளவு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வரி பாருங்க. இந்த உண்மை ஒரு இடி மாதிரி அவனை தாக்குது. தான் குரு இல்ல, சீடன்னு அவன் உணர்றான். தனக்கு ஞானத்தை கொடுத்த உண்மையான குரு அந்த சீடன்தாங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிறான். விடிஞ்சதும் தன்னோட உண்மையான குருவை, அந்த சீடனை வணங்கணும்னு கோயிலுக்கு ஓடுறான். ஆனா அங்க போனா அந்த சீடன் நேத்தே கிளம்பி போயிட்டதா சொல்றாங்க. அவனோட வேலை முடிஞ்சிருச்சு. பாடம் கத்து கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அவன் ஒரு முழுசா மாறின மனுஷன். இது நடிப்புல உண்மையான ஞானம். சரி, இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அவன் என்ன தேடுறான்? அவனோட மாற்றத்தை நீங்களே பாருங்க. முன்னாடி மக்கள் அவனை பார்த்தா அருவருப்பா விரட்டினாங்க. ஆனா இப்போ அதே மக்கள் அவனை பக்தியோட வணங்குறாங்க. முன்னாடி மத்தவங்க சாப்பாட்டே விரிச்சு பார்த்தான். இப்போ எல்லார்கிட்டயும் ஒரு நிறைவை பார்க்கறான்.
முன்னாடி அழுக்குல ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்தான். ஆனா இப்போ ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் தன் குருவை தேடுறான். அவனோட வெளித்தோட்டம் மாறல, ஆனா அவனோட உள்பார்வை, உலகத்தை பார்க்கற கண்ணோட்டம் முழுசா மாறிடுச்சு. ஆமா, அவன் இன்னமும் தெருவுல தான் தெரியறான். ஆனா இப்போ அவனோட தேடல் வேற. பசிக்காக அலையல. அவனோட பார்வை கூர்மையா இருக்கு. அவன் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும், ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் தனக்கு பாடம் கத்துக் கொடுக்க போற அந்த குருவை தேடிட்டு இருக்கான். கடைசியா இந்த கதையை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில குரு யார்? ஒருவேளை நாம கத்துக்க தயாரா இருந்தா நமக்கு பாடம் சொல்லித்தர குரு எந்த ரூபத்துல வேணா வரலாமா? அது ஒரு குழந்தையா இருக்கலாம், ஒரு நண்பனா இருக்கலாம், இல்ல நாம கழிசடைன்னு நினைக்கிற ஒருத்தரா கூட இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அந்த குரு யார்?